பொள்ளாச்சி சந்தையை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவிலே பெரிய சந்தை, உலக புகழ்பெற்ற சந்தை, மாட்டு சந்தை. இந்த பொள்ளாச்சி மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகள் நலனுக்கும் கொண்டு வர வியாபாரிகள் நலனுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா, தற்போதைய வந்து தமிழக அரசு வந்து ஒரு 7,5 கோடி மதிப்பீட்டில் வந்து நம்ம சந்தை வந்து நவீனப்படுத்தப்படுறாங்க. இந்த சந்தையை வந்து பார்த்திங்கன்னா, மாடுகள் கொண்டு வந்து விற்கிற வியாபாரிகள் தங்குவதற்காக ஒரு ஒரு ரூம்பு, பெரிய ரூம்பு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மாடு வந்து கொண்டு வந்து கட்டுறக்கு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஷெட்டுகள், அதாவது நிழலுக்காக மழையில் வந்து மாடு நினையாமல் இருக்கிறக்கும், வெயிலில் வந்து மாடு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக பெரிய ஒரு ஷெட்டுகள், ஒரு 7 ஷெட்டு போட்டுருக்குதுங்க. பெரிய பெரிய ஷெட்டு போட்டுருக்குது. இந்த மாடுகள் வந்து நிழலில் இழப்பாடுறக்கு மாடுகள் கட்டி பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து காடியெல்லாம் அமைச்சிருக்குது. அதில் வந்து தீவனம் போட்டுக்கலாம். அது இல்லாமல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி தொட்டி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிறாங்க. இந்த தண்ணி தொட்டி வசதி வந்து பார்த்திங்கன்னா, தனியாக வந்து ஒவ்வொரு தண்ணி தொட்டிக்கும் வந்து அங்கேருந்தே வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் மாடு கட்டுற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா, அதில் இருக்க கழிவுகள் வெளியேறக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வடிகால் வசதியை செய்து கொடுத்துக்கிறாங்க. இந்த மற்ற சந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வாரத்தில் வந்து ஒரு நாள் மட்டும்தான் செயல்படும். ஆனால் இந்த பொள்ளாச்சி சந்தை சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இருதினங்களில் மட்டும்தான் சந்தையை தவிர, ஆனால் மற்ற எல்லா நாட்களும் வாரத்தில் 7 நாட்களும் வந்து சந்தைக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலேருந்து மாடுகளாக வருதுங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலேருந்து மாடு வருது, வந்து இறக்கி கட்டி வைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை நைட்டே மாடுகளை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை கட்டி வச்சு அது பில்லு போட்டு தண்ணி காமிச்சு திங்கக்கிழமை கேரளா வியாபாரிகள் தினந்தோறும் வந்து பொள்ளாச்சி சந்தைக்கு வர்றாங்க. ஆகவே நீங்கள் மற்ற சந்தையில் மாதிரி விலை கிடச்சா வியாபாரிகள் விற்பாங்க. விலை கிடைக்காம வந்து என்ன பண்ணுவாங்க, வியாபாரிகள் வந்து கொண்டு வந்த முதல்ல 1000 ரூபாய்க்கு 2000 கம்மியாக கேட்குது, ஒரு 10 மாடு கொண்டு வந்து 20 பணம் போயிரு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கொண்டு வந்த வண்டி நிப்பாட்டி திருப்பி கொண்டு வருவாங்க. ஆனால் பொள்ளாச்சி சந்தை பொறுத்தளவுக்கு மாடுகள் விற்பனை கொண்டு வந்த மாடுகள் வந்து திருப்பி கொண்டு போன சரித்திரங்கள் சமீப காலமாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சந்தை காட்டில் வந்து ரொம்ப நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. தென்னிந்தியாவில் பெரிய சந்தை, அதாவது உலக புகழ்பெற்ற சந்தை. இந்த சந்தை பொள்ளாச்சி சந்தை வந்து பார்த்திங்கன்னா, மன்னர்கள் ராஜாக்கள் காலத்தில் வந்து யானைகள் குதிரைகள் கொண்டு வந்து விற்றதாக ஒரு செய்தி செய்தி இருக்குதுங்க. இந்த பொள்ளாச்சி சந்தை வந்து வியாபாரிகளுக்கு மட்டும் அல்லாமல் இந்த சுத்திமுக விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய சந்தையாக இருக்குது. இதை வந்து கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக அரசு வந்து 7,5 கோடி பட்ஜெட்டில் இந்தியாவிலே வந்து இவ்வளவு நவீனப்படுத்தப்பட்ட சந்தைகள் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 7 ஷெட்டு இப்போ போட்டிருக்குது. இந்த 7 ஷெட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அது வந்து ஓப்பன் செய்ய போகுதுங்க. மழை காலத்தில் சந்தை, மாட்டு சந்தையில் பார்த்தா சேறு சகதியமாகவே இருக்குங்க. ஆனால் இந்த நவீனப்படுத்தப்பட்ட நம்ம பொள்ளாச்சி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா சேறு வந்து தங்காதுங்க. அதுக்கு வந்து தார்ச்சாலை உள்ள அமைச்சிருக்குதுங்க. அதில் வந்து ஹாலோபிரிக்ஸ் கற்கள் வந்து கீழே வந்து பதிச்சுங்க. மாடுகள் வந்து சேறு சகதியில் இல்லாமல், ஆளுகள் வந்து சேறு சகதியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி உள்ளுக்குள் தார்ச்சாலைகள் அமைச்சிருக்குதுங்க. அப்புறம் வடிகால் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக சுற்றியுமே தண்ணியே வந்து நிற்காது. மாட்டு சந்தைன்னு சொன்னால் முதல் முழங்கால வரைக்கும் சேர் போகும். இனி அது வந்து நிற்காதுங்க. இந்த ரெனோவேட் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் ஒரு மாதங்கள் 2 மாதம் சிரமங்களுக்குமே தவிர, இந்த ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டா வியாபாரிகளுக்கும் நல்லா சௌரியமாக இருக்கும், விவசாயிகளுக்கும் நல்லா சௌரியமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து உள்ளுக்குள்ள வந்து உணவகம் வந்து அமைக்க போகுதுங்க. அப்புறம் ஆளுகள் வியாபாரிகள் வந்து தங்குவதற்காக வந்து தங்கும் இடம் வந்து அமைக்கப்படுதுங்க. கொண்டு வர வியாபாரிகளுக்கு வந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா, மற்ற சந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சந்தை ஒப்பந்ததாரருக்கும் சுத்தையதாரருக்கும் வியாபாரிகளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. வருவாங்க, சுங்க காசு கட்டுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் பொள்ளாச்சி சந்தை அப்படி அல்ல. ஒரு வியாபாரி தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தாலும் ஒரு 3 மாதம் 6 மாதம் கொண்டு வந்து இந்த பொள்ளாச்சி சந்தை பழகிட்டால், அவங்க ஒரு நல்ல முறைக்கு ஆளு வந்து பழகிட்டாங்கன்னா, அந்த சந்தை ஒப்பந்ததாரர் நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்களோட பரிமாற்றத்தை வச்சு 1 லட்சம் 2 லட்சம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வட்டிக்கெல்லாம் பணம் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு வந்து மாடு வாங்க பணம் கொடுத்துட்றோம். மாடு வாங்கி பணம் கொடுத்தா வட்டிக்கலை இல்லை. அவரோட அந்த 6 மாத காலத்தில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு நடைமுறையில் இருந்தாங்கன்னா பணம் நம்ம கொடுத்து மாடு கொண்டு வர சொல்லி அந்த மாட்டை அவங்க கேரளா எங்களுக்கெல்லாம் இல்லை, கேரளாவிகளுக்கு விற்றுட்டு அந்த பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், எங்களுக்கு சுங்க காசு கிடைச்சா போதும். எங்களுக்கு அது ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தையில் அதிகமாக மாடு வரத்துக்கு அதிகமாக வரக்க வேண்டிய. ஏன்னா இப்போ மூலத்துக்கு கூட இப்போ கேரளா வியாபாரிகள் அதிகமாக வர்றாங்க. கேரளா வியாபாரிகள் வந்து பார்த்தா கொச்சி, எர்ணாகுளம், ஆலப்புழா, கோழிக்கோடு, எல்லா கண்ணூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆள் வர்றாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பொள்ளாச்சி சந்தையில் வந்து மாட்டோட பற்றாக்குறை அதிகம். அப்போ எங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஸ்டேட்லேருந்து மாடு வரணும். அதனால் வந்து மற்ற சந்தையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நாங்கள் இப்போ சொல்கிறது அதுதான். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஒரு நல்ல வியாபாரிகள் தொடர்ந்து இது நம்ம சந்தைக்கு மாடு கொண்டு வந்தால் அவங்களோட பரிமாற்றத்தை அடிப்படையாக வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வர வரைக்கும் வட்டி இல்லாத கடனாக கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு 30 மாடு கொண்டு வருதா அந்த சுங்க காசு கிடச்சா போதும். ஆனால் எந்த சந்தையிலையும் அந்த இது பண்ண மாட்டாங்க. ஒரு ஷெட்டில் வந்து பார்த்தா எப்படி பண்ணாலும் ஒரு 300 மாடு கட்டலாமுங்க.
ஒரு 2000 மாடுகள் வந்து நிழலில் தங்கி அந்த மாடு பில்லு தீங்கலாம், தண்ணி குடிக்கலாம், அந்த ஷெட்டுக்குள்ளேயே தண்ணி தொட்டி இருக்குது, அந்த மாடுங்க வந்து தங்களோட கழிவுகள் போகிறக்கு வடிகால் வசதி இருக்குது. நல்ல சிறப்பம்சமெல்லாம் இருக்குதுங்க.